அர்ச்சுனா அவரும் போட்டிருக்கிறது என்னடா, சாப்பிட போன நாங்க அந்த ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த அண்ணா பாத்தீங்கன்னா வந்து அவர்தான் ஐ லவ் யூ தங்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சும்மா தகாத வார்த்தைகளால கதைச்சு அவர் தான் பிரச்சனையை பண்ணிருக்காரு. நீங்க மாற்று காணி கொடுக்கறன்னு யோசிக்கிறீங்களே தவிர அது சட்டத்துக்கு முரணா நடந்திருக்கு, அதுக்கான நீதி என்ன அதை யோசிக்க இல்லையே. அந்த விஷயம் நடக்கும் போது கௌசல்யா வந்து பாத்தீங்கன்னா அதுல இழுபட்டு கொண்டு அது பார்க்கக்குள்ள உண்மையாவே ரொம்ப கவலையா இருக்கு. உண்மையா இது அர்ச்சுனாவினுடைய பக்கம் நீதி இருக்குதா? அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா 2 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட பக்கம் நீதி இருக்கான்னு நமக்கு தெரியா. நீதியின் பக்கம் இருக்கணும் காவல்துறையினரோ நீதிமன்றமோ சட்டத்தரணியோ அரசாங்கமோ ஒரு சக மனிதனா இருந்தாலும் சரி, எது நீதியோ அதை தான் கொடுக்கணும். சிங்களவன், தமிழன், முஸ்லிம், பேகர் இதெல்லாம் 2வது பட்சம். ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு துப்பாக்கி இல்ல, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. இது அர்ச்சுனாவுக்காக நான் சொல்ல இல்ல, நாளைக்கு வேற யாருக்கு நடந்தாலும் சரி ஒரு அரசாங்கம் அப்படின்றது ஒருத்தன் ஒரு கண் இல்லாம வாரான் அப்படின்ற உடனேயே வந்து இவன் தான் வந்து நல்லவன், பின்னுக்கு வாரவன் கெட்டவன் என்று நினைக்கக்கூடிய, பின்னுக்கு வாரவன் பாத்தீங்கன்னா 2 கண்ணும் இல்லாம வரலாம். பஸ் மட்டும் என்னதான் கதைச்சாலும் தலைகீழா நின்றாலும் அந்த விகாரையை அகற்ற போறது இல்ல. இதுதான் நடக்க போகுது. அப்ப என்ன சொல்ல வாரன்னுடா, ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்ல தேவையில்லை, சும்மா படங்காட்ட தேவை இல்லனே. இன்றைக்கு இலங்கை நாட்டுல என்ன பிரச்சனை நடந்திருக்கு, எதை பத்தி கதைப்போம் அப்படின்னு பார்த்தா அர்ச்சுனா வந்து 2 பேருக்கு மண்டை அடிச்சு உடச்சு போட்டீரா. நானும் யோசிச்சு என்னடாப்பா இந்த மனுஷன் இப்படி எல்லாம் செய்யுது, சரி என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு இப்ப இந்த செய்தியெல்லாம் பதிவு செய்யப்பட்ட ஊடகத்துல வந்து நான் பார்த்தேன்னா உண்மையாவே அர்ச்சுனா அவங்க வேணுமுண்டே 2 பேருக்கு அப்படியே மண்டையெல்லாம் அடிச்சு உட்டச்சு கட்டும் மோசமா நடந்து கொண்ட மாதிரி செய்தியை போட்டிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெளிவா போடல. சார் என்னதான் நடந்திருக்கு அப்படின்னு தேடி பார்க்கும்போது அர்ச்சுனா வந்து அவரினுடைய பேஜ்ல போட்டிருக்காரு, கௌசல்யா எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா வந்து இவங்க வந்து ஒரு ஹோட்டல் ஒன்றுக்கு போயிருக்காங்களா, சாப்பிட போயிருக்காங்க. அப்ப அங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு அண்ணா ஒருத்தர் வந்திருக்கிறார், வந்து சும்மா அவராதான் வந்திருக்கிறார். இது வந்து எனக்கும் தெரியா யார் மேல சரி யார் மேல பிழை. ஆனா ஒரு விஷயத்த சொல்றேன், அர்ச்சுனா மேல பிழை இருந்தாலும் சரி, அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து மண்டை உடப்பட்டு வந்து இருக்கிறாங்க அவங்க மேல பிழை இருந்தாலும் சரி, யார் தவறு செய்திருந்தாலும் தூக்கி உள்ள வைக்கணும் கட்டாயம். ஆனா யார் மேல தவறு பிழை என்று நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இப்பதான் இந்த விஷயம் தெரிய வந்திருக்கு. ஒருத்தன் ஒரு கண் இல்லாம வாரான் அப்படின்ற உடனேயே வந்து இவன் தான் வந்து நல்லவன், பின்னுக்கு வாரவன் கெட்டவன் என்று நினைக்கக்கூடிய, பின்னுக்கு வாரவன் பாத்தீங்கன்னா 2 கண்ணும் இல்லாம வரலாம். சோ அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்றது தெளிவு எனக்கு தெரியா. நான் பார்த்த மட்டும் பாத்தீங்கன்னா அர்ச்சுனா அவரும் போட்டிருக்கிறது என்னடா, சாப்பிட போன நாங்க அந்த ஒரு வெளிநாட்டுல இருந்து வந்த அண்ணா பாத்தீங்கன்னா வந்து அவர்தான் ஐ லவ் யூ தங்கம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து சும்மா தகாத வார்த்தைகளால கதைச்சு அவர் தான் பிரச்சனையை பண்ணிருக்கார். அப்புறம் இவர் வைத்தியர் போன பாத்தீங்கன்னா பறிச்சு, அப்ப வைத்தியர் ஆக மொத்தத்துல என்ன நடந்திருக்குன்னா வந்து சும்மா சாப்பிட போன வைத்தியரை இவங்க உருண்டை இழுத்திருக்காங்க. அப்ப அந்த வீடியோ சிசிடிவி வீடியோவை நான் பார்த்தேன். பார்க்கும்போது வைத்தியர் வந்து வைத்தியர் அதுக்குன்னு நான் வைத்தியர் வந்து 100% நல்ல செய்யறது எல்லாமே சரி அப்படின்னு சொல்ல வரையில, எனக்கும் சில விஷயங்கள் வந்து உடன்பாடு இல்லதான் வைத்தியர்ல. ஆனா அதுக்காக ஒரு பிழையான விஷயத்தை நம்ம உண்மையாக கதைக்கவும் முடியாது, ஒரு உண்மையான விஷயத்த வந்து ஒரு பிழையாக நடந்துச்சுன்னு சொல்லவும் முடியாது. அவ வைத்தியர் வந்து அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அவர் பாட்டு கௌசல்யாவோட இருக்கிறார், சாப்பாடு சாப்பிடுறதுக்கு இருக்கிறார் போல. அப்ப இவங்களாதான் போறாங்க, அது தெளிவா அந்த சிசிடிவில பார்க்க தெரியுது. இதுக்கு பிற்பாடு வேற வீடியோ வருதோ, வேற பிரச்சனைகள் நடந்துச்சோ, வேற என்னென்ன நடந்துச்சோ அது நமக்கு தெரியாது. அப்ப அந்த இடத்துல வந்து ஏன் நீங்க அந்த மனுஷன்ட்ட போறீங்க? ஏதாவது கதைக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா கதைங்க, ஏன் போன பறிக்கிறீங்க? ஒருத்தர் வந்து வீடியோ எடுக்கிறீர் அப்படின்னா வந்து வீடியோ எடுக்காதீங்கன்னு நீங்க சொல்லலாம், அவரோட போன ஏன் பறிக்கிறீங்க? அப்ப அந்த மனுஷன் வந்து சொல்லுதேன்டா நான் வைத்தியர் தான், நான் வைத்தியர்ன்றதுக்காக வந்து நான் அன்றைக்கு வந்து நான் வைத்தியரா இருக்க இல்ல. இந்த சம்பவம் நடக்கும்போது நான் வந்து என்னுடைய உயிரையும் பாதுகாக்கத்தானே வேணும். இப்ப இந்த வீடியோ பாக்குற நீங்களோ நானோ இப்ப வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் போது யாரோ ஒருத்தன் வர்றான், என்னைய வந்து இந்த போனை பறிக்கிறான், என்னைய அடிக்க வர்றான். அப்ப நான் என்ன செய்வேன்? கட்டாயம் வந்து நான் எனக்கு ஒரு கொலை மிரட்டல் வர்ற மாதிரி கொண்டு இருந்துச்சுன்னா நான் என்னைய பாதுகாக்க தான் பார்ப்பேன். அதுக்காக வைத்தியர் செஞ்சது எல்லாமே சரி என்று சொல்ல வரையில, முடிஞ்ச அளவுக்கு கதைச்சு சுமூகமாக சமாதானமா போயிருக்கலாம். ஆனா அந்த நிலைமையில வந்து அந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு, அதை வந்து கையாள முடியுமா கையாள முடியாதா அப்படின்னு அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப கௌசல்யா சொல்லியிருக்காங்களாம், அண்ணா நாங்க போவோம், இது கொஞ்சம் மோசமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லி போறதுக்கு தான் முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் அதையும் தாண்டி அந்த பிரச்சனை நடந்திருக்கா. இப்ப அர்ச்சுனா அவங்க என்ன சொல்ல வர்றாங்கடா வந்து இது வந்து எங்களோட வந்து இவங்க பிரச்சனை பண்ணணும் அப்படின்றதுக்காக வந்து தகாத வார்த்தைகளால தங்கம் ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி எல்லாம் கதைச்சு அவங்களாதான் பிரச்சனை பண்ணுனாங்க. முடியாத கட்டத்துலதான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்க கை வைக்க வேண்டி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார், கவலைதான் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கு. ஆனா அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு என்னடா, அந்த விஷயத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். ஏனென்றா ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு
ஒரு துப்பாக்கி இல்ல, எந்த ஒரு பாதுகாப்பும் இல்ல. இது அர்ச்சுனாவுக்காக நான் சொல்ல இல்ல, நாளைக்கு வேற யாருக்கு நடந்தாலும் சரி ஒரு அரசாங்கம் அப்படின்றது கட்டாயம் இதுல கவனத்தை எடுக்கணும். ஒரு துப்பாக்கி இல்லாம ஒரு பாதுகாப்பு இல்லாம ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் வெளியில நடமாட முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியும். ஆனா அந்த அளவுக்கு சட்டமும் நீதியும் எங்கட நாட்டுல நிலைநாட்டப்பட்டிருக்கான்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய கேள்வி. அதுக்கு ஒரு உதாரணம் இந்த தையிட்டி விகாரை. அதை நான் கடைசியா அதுக்கு வர்றேன். அதே மாதிரிக்கு பாத்தீங்கன்னா நான் அரசாங்கத்தை தான் விமர்சிச்சிருக்கிறேன். காரணம் என்னண்டா எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்ல, அந்த மாதிரிக்கு நிலைமை இருக்குன்றது சொல்றேன். அப்ப அது ஒரு விதத்துல யோசிச்சு பார்த்தோம்டா உண்மையான விஷயம் தான். சோ இப்படி போகுது. அப்ப அந்த அந்த விஷயம் நடக்கும் போது கௌசல்யா பாத்தீங்கன்னா அதுல இழுபட்டு கொண்டு அது பார்க்கக்குள்ள உண்மையாவே ரொம்ப கவலையா இருக்கு. உண்மையா இது அர்ச்சுனாவினுடைய பக்கம் நீதி இருக்குதா? அந்த ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா 2 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட பக்கம் நீதி இருக்கான்னு நமக்கு தெரியா. ஆனா நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது சில விஷயத்த நான் பார்க்கும்போது இந்த விஷயத்துல அர்ச்சுனா தேடி போய் உரண்ட இழுத்து, தேடி போய் பிரச்சனைய பண்ணி, தேடி போய் வம்பிழுத்து செஞ்ச மாதிரி எனக்கு தெரியல. ஆனா இதுல யார் மேல பிழை இருந்தாலும் சரி, வைத்தியர் அர்ச்சுனா மேல பிழை இருந்தாலும் சரி, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவங்க மேல பிழை இருந்தாலும் சரி, கட்டாயம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அதே மாதிரி அரசாங்கமும் யோசிக்கணும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வர்றதுக்கான காரணம் என்ன? இந்த போதைப் பொருள். அர்ச்சுனா அவரே சொல்றேன், இந்த போதைப் பொருள் பாவிச்சுட்டு தான் சண்டை பிடிக்க போனாங்களா, இதான் நமக்கு தெரியாது. இப்ப நோமலா எல்லா இடத்துலயுமே இந்த போதைப் பொருள் அப்படின்றது பெரிய அளவுக்கு இருக்குது. இதை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும், அதை எடுங்கண்ணே தயவு செய்து. இப்ப இன்னொரு பிரச்சனை பாத்தீங்கன்னா இந்த தையிட்டி விகாரை பிரச்சனை போய் கொண்டிருக்கு. இது ஒரு பாரிய பிரச்சனை ஒன்றாப்பா. இதுல அரசாங்கம் அமைதியாகவே இருக்கிறாங்க. அதே மாதிரிக்கு எங்கட அரசியல்வாதிகளும் அரசியல் செய்யறாங்க. ஆனாலும் மக்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கா இல்லையா? இப்ப இந்த வீடியோ பாக்குற நீங்களே சொல்றீங்க, ஏன் மத கலவரத்தை இனக்கலவரத்தை கொண்டு வர்றீங்கன்னு நல்லா யோசிச்சு கொள்ளுங்க. இப்ப நீங்க இந்த கருத்துக்கள் சொல்றீங்க தானே, நீங்க உங்களோட வீட்டை பறிச்சு போட்டு உங்களை வெளியே துரத்துனா நீங்க உங்களுக்கு ஓகேவா? அதுக்கு நீங்க ஓம்டா நீங்க சொல்ற கருத்தெல்லாம் ஓம் தான். இது இனக்கலவரமோ மத கலவரமோ இல்ல. இலங்கை நாட்டில் ஒரு யுத்தம் ஒன்று தொடங்குறதுக்கான, உள்நாட்டு யுத்தம் தொடங்குறதுக்கான காரணமே இது போல சின்ன சின்ன அடக்குமுறைகளும் அநீதியான விஷயங்கள் நடந்ததுனாலதான், சின்ன சின்ன விஷயத்தாலதான் பெரிய அளவுல பெரிய ஒரு யுத்தமே நடக்கிறதுக்கு காரணமானது. அதே மாதிரிதான் இந்த விஷயமும் ஒரு மக்களினுடைய, தமிழர்களினுடைய ஒரு பூர்வீக மண்ணுல, அவங்களோட காணியில நீங்க ஏன் ஒரு விகாரையை கொண்டு கட்டுறீங்க? அப்ப மக்களினுடைய வரிப்பணத்துல நீங்க சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அரசாங்கமா இருக்கலாம். அதே மாதிரி இந்த காவல்துறையினர் யாருக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க? நீதியின் பக்கம் இருக்கணும். காவல்துறையினரோ, நீதிமன்றமோ, சட்டத்தரணியோ, அரசாங்கமோ, ஒரு சக மனிதனா இருந்தாலும் சரி, எது நீதியோ அதை தான் கொடுக்கணும். சிங்களவன், தமிழன், முஸ்லிம், பேகர் இதெல்லாம் 2வது பட்சம். நீதி அப்படின்றது அறம் சார்ந்து நிக்கணும். அப்ப அது நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்குடாப்பா. இன்றைக்கும் எங்கட மக்கள் போராடுறாங்க. நீங்க நினைச்சு கொள்றீங்கன்னா அது ஒருத்தர பிரச்சனை, ஒரு 5 குடும்பத்திர பிரச்சனை, 10 குடும்பத்திர பிரச்சனை. அரசியல் செய்யறாங்க, அரசியல் செய்யட்டும், அதுல நிறைய அரசியல் லாபம் தேடட்டும். ஆனா இது ஒரு சமூகத்தினுடைய, இனத்தினுடைய பிரச்சனையா இல்லையா? அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமா, வைக்க கூடாதா? இதை விட்டு கொடுத்து போகும்போது இப்ப கடைசி மட்டும் என்னதான் கதைச்சாலும் தலைகீழா நின்றாலும் அந்த விகாரையை அகற்ற போறது இல்ல. இதுதான் நடக்க போகுது. அப்ப என்ன சொல்ல வரணுண்டா, ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்ல தேவையில்லை, சும்மா படங்காட்ட தேவை இல்லனே. சட்டம் அனைவருக்கும் சமம் அப்படின்னா என்ன செய்யணும்? அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும். சட்டத்துக்கு எதிராக ஒரு விகாரையோடு கட்டப்பட்டிருக்குண்டா அந்த விகாரையை அகற்றணும். இன்றைக்கு அர்ச்சுனா அவர் என்ன சொல்றார்? அவருக்கு அவரினுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்காக அவர் என்ன செய்யறார்? அவரை தாக்க வர்றவங்களை அவர் அடிக்கிறாரே. அதே போலதான் இந்த விகாரை அப்படின்றது எத்தனை நாட்களா மக்கள் அமைதியாக போவாங்க. ஒரு கட்டம் ஒன்று வருமனே, முடியாத கட்டம், ஒரு லிமிட் ஒன்று இருக்கு. அதை தாண்டி போகும்போது மக்கள் எழுச்சி கொள்ளுவாங்க. போராட்டம் மிகப்பெரிய அளவுல வெடிக்கும். அது ஒரு பெரிய நாட்டினுடைய சுதந்திரத்தை கெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தலாம். அப்ப அதனால அரசாங்கம் இதுல மௌனம் காக்க கூடாது. இது எல்லாருக்குமே ஒரு சமாதானத்தை சீர்குலைக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. சட்ட ரீதியா ஒரு விகாரையை கட்டினா இதுல ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க யாழ்ப்பாணத்துல கட்டினாலும் சரி, காலியில கட்டினாலும் சரி, கொழும்புல கட்டினாலும் சரி, ஏன் நீங்க சட்டத்துக்கு முரணாக செய்றீங்க? அதுதானே பிரச்சனை. நீங்க மாற்று காணி கொடுக்கறன்னு யோசிக்கிறீங்களே தவிர அது சட்டத்துக்கு முரணா நடந்திருக்கு, அதுக்கான நீதி என்ன அதை யோசிக்க இல்லையே. அதுதாங்க பிரச்சனை. அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே யோசிச்சு சில விஷயங்களை செய்யுங்க. அப்ப ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவங்களுக்கு இந்த பிரச்சனை தெரியாதுன்னு நினைக்காதீங்க, அரசாங்கத்துக்கு தெரியாதுன்னு நினைக்காதீங்க.
அப்ப என்ன செய்யணும்டா, ஒரு நாடு ஒரு சட்டம் அப்படின்றத கதைக்காது. ஒரு நாடு மக்கள் எல்லோருக்குமே சட்டம் உண்டு அப்படின்னு சொன்னா இந்த சட்டத்துக்கு எதிராக கட்டப்பட்ட விகாரை அகற்றணும். கடைசி மட்டும் அது நடக்க போறது இல்ல. அர்ச்சுனா அவங்களுக்கே பாத்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு அடிக்கிற அளவுக்கு கொலை செய்யற அளவுக்கு விஷயம் நடக்குதுண்டா யோசிச்சுக்கோங்க. உண்மையாகவே அர்ச்சுனாவினுடைய விஷயத்துல என்ன நடந்தது? அது அர்ச்சுனாவினுடைய பக்கம் நீதி இருக்குதா? அந்த தாக்க வந்தவங்க 2 பேர் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களோட பக்கம் நீதி இருக்கா நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஊடகங்கள்ல ஆனா அந்த என்ன இல்லையா கையெல்லாம் நடுங்குது.